நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு ரிஷபராசியினுடைய பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் ரிஷபராசி 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ரிஷபராசியினுடைய பொது பலனை தெரிஞ்சுக்கிறது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா மெயினா கணவன் மனைவியோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தாவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது. அப்ப இந்த ரிஷபராசி நபர்கள் உள்ள போது நம்ம கணவனாவோ இல்ல மனைவியா இருக்கும் பொழுது அவங்களோட குணநலங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி நம்ம நடந்துக்கலாம், அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசி நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, வசீகரத்தோட இருப்பாங்க. அதாவது அழகுனா எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ரிஷபராசி நபர்களே பாத்தீங்கன்னா பாக்குறது ஸ்பெஷாலிட்டியா பாக்குறதே இது ஒரு கலையா இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. அதே மாதிரி புதுசா ஆடைகள்லாம் அணியணும், நல்ல ஆபரணங்கள் அணியணும், வாசனை திரவங்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது இல்லாம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிஷபராசி நபருக்கே உரித்தான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்க சூஸ் பண்ற கலரா இருக்கட்டும், இல்ல அவங்க அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ற மெத்தடா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அழகா அற்புதமா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. கணவன் மனைவி வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சங்கடங்கள் இருந்ததாவே அவங்க வாழ்க்கை கடந்து போகும். அதையே நினைச்சுக்கிட்டு இல்லாம அவங்க அடுத்த ஸ்டெப்பை கடந்து போறதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டே பாத்தீங்க அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகளும் சில நபர்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிட்டு கடந்துட்டு போறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்கள்ட்ட வம்பால நீங்க வெல்ல முடியாது. அன்பால எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்க வெல்லலாம். ஏன் அப்படின்னா ரிஷபராசி பாத்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசினா என்ன அப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கள்ட்ட நீங்க வம்பு போட்டெல்லாம் வெல்லவே முடியாது. அன்பா போனீங்கன்னா அழகா வெல்லலாம். ஏன்னா சண்டைன்னு என்ன பண்ணுவாங்க, இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு அற்புதமான நபரா இருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மைங்கிறது அவங்கள்ட்ட குறைவா தான் இருக்கும். போக போக பாத்தீங்க அப்படின்னா சகிப்புத்தன்மைங்கிறது அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தைக்கு தந்தையா இருப்பாங்க. அதாவது தன் மேல யாராவது பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா தந்தைக்கு தந்தையா இருப்பாங்க, தாய்க்கு தாயா இருப்பாங்க, சிஸ்டருக்கு சிஸ்டரா இருப்பாங்க. அதாவது எல்லா வகையான ரோல் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரா இருப்பாங்க. நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு ஆர்வப்படுவாங்க. சோட்கேஸ் எல்லாம் அவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அழகழகு பொருள்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சு அழகா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. எனி டைம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டுல விட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை பார்த்த மணிக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அதை எடுக்கிறது, இது எடுக்கிறது, சுத்தம் பார்க்கறது, துணி துவைக்கிறது, நிறைய ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொருள் அங்க இருந்தா நல்லா இருக்கும், அந்த பொருள் இங்க இருந்தா நல்லா இருக்கும். இது மாதிரி புதுசா யோசிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல அவங்க பேச தெரியாம பேசி பாத்தீங்க அப்படின்னா அதனாலேயே சில பிரச்சனைகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஸ்திர ராசியா இருக்கிறதுனால 2வது பாவமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வாக்குப்பளித்தம் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசுற விஷயம் நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்ற மாதிரி அப்படியே நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உணவு பிரியரா இருப்பாங்க. அதாவது உலகத்துல உள்ள எல்லா உணவையும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிடுவாங்க. சில நேரங்கள்ல அதுவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடாத எந்த உணவும் இல்லை அப்படிங்கிறதுனால போக போக அந்த உணர்வெல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பும் நிறைய ஏற்படும். சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா சினிமாக்கெல்லாம் போகணும், சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல, அதாவது 40 வயசுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருப்பாங்க. அதாவது சின்ன வயசுல ஆன்மீக ஈடுபாடு இல்லாம இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நபர்களே பாத்தீங்கன்னா 40 வயதிற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல அதிக பற்றுடைய நபராகவும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிஷபராசி நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல சாதிக்கணுங்கிற எண்ணம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப துடிப்போட இருப்பாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாதகத்தை ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது செய்யணும், போகணும், வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்ட்டு தன்னோட மனசை ஃப்ரீயாவே வச்சுக்காம இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க செலவு செய்யற விதமா கூட இருக்கலாம். ஏன்னா கணவனோ மனைவியோ அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறது அவங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பை தரும். அதே மாதிரி பொய் பேச மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, சகிப்புத்தன்மைங்கிறது அவங்கள்ட்ட நிறையவே இருக்கும்.
யாரையும் கெடுக்கணும், போகணும், வரணும் நம்ம நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது நீங்க ஒரு வேலைய குடுத்தீங்க அப்படின்னா, அத சிறப்பா செய்வாங்க. கண்ணும் கருத்துமா செய்வாங்க. அதே மாரி நம்ம தன்னோட நண்பர்களுக்காக, தன் மேல பாசம் வைத்த நண்பர்களா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்காக உயிரையே குடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கேரக்டரா இருப்பாங்க. லவ் ஃபெயிலியர்லாம் வந்துச்சு அப்படின்னா, அவங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? தாங்கவே முடியாது. சீக்ரெட் எதுவும் விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா ரிஷபராசிட்ட பகிராம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம வடிவேல் காமெடிலாம் பார்த்திருப்போம். ஒரு சீக்ரெட்ட சொன்னோம் அப்படின்னா, மறுநாள் காலையில ஒரு காமெடில வடிவேல் காமெடில பார்த்திருப்போம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட ஒரு சீக்ரெட்ட சொன்னீங்க அப்படின்னா, மறுநாள் அவங்கள்ட்ட யார்ட்டயாவது ஷேர் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணும்? தலையே தலையே போயிற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. உடனே போய் என்ன பண்ணுவாங்க? யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால சீக்ரெட் எதுவும் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா குடுத்த வாக்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஏதாவது ஒரு வாக்கு செய்றேன்னு சொல்லி குடுத்துட்டாங்கன்னா, அந்த வாக்க கண்டிப்பா காப்பாத்தக்கூடிய நபராவும் இருப்பாங்க. கலங்காத மனம் உடைய நபரா இருப்பாங்க. எந்த ஒரு சோகம் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அத ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சலும், ஆற்றலும் அவங்கள்ட்ட எப்பயுமே இயல்பாவே இருக்கும். குடும்பத்தோட நலனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பாடுபடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குணநலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சிம்பிள்லயே இருக்கு. ரிஷப ராசியோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, காளை மாடு. அது நீங்க எவ்வளவுதான் பாரத்த குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா சுமக்கும். அதே போல குடும்பத்தினுடைய சுமையும் பார்த்தீங்கன்னா, சுமக்கிறதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? சோர்வடைய மாட்டாங்க. குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்குல்ல, அத முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜ் பண்ணி வைப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர் இப்படி இருக்கணும். அதுக்கு நம்ம இப்படிலாம் செய்யணும். இந்த மாரி நல்ல விஷயங்கள செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஒரு நபரா இருப்பாங்க. அதே மாரி நெறைய பொருட்கள்லாம் வாங்கணும். அழகு சாதனங்கள்லாம் வாங்கணும். இந்த மாரி விஷயங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா உட்கார்ந்து தீர்க்கமா யோசிக்கக்கூடிய நபராவும் இருப்பாங்க. படிப்பு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சில ரிஷபராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா, பட்டப்படிப்புலாம் படிப்பதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே படிப்பு நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதே மாரி வாக்கு வன்மை உடையவர்களா இருப்பாங்க. பேச்சு திறன் அதிகமா இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, பேசுறத விட அத செயல்ல செஞ்சு காட்டணுங்கிற விஷயத்துலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பணப்புழக்கங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்கள்ட்ட அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அதிக ரிச்சான ஃபேமிலியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிஷப் ராசி நபரா இருப்பாங்க. மீடியமான ஃபேமிலியா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பணப்புழக்கங்கிறது எப்பயுமே குறைவு இல்லாம இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. அதே மாரி வண்டி வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடெல்லாம் கட்டணும். இது மாரி விஷயங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் அனுபவிக்கணுங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, 2024க்கான ரிஷப் ராசியினுடைய பொது பலன பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடு செல்வதற்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, 35 வயதுக்கு மேற்பட்ட நபரா இருந்தா, ஹார்ட் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்சா முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது கூட நல்லது. புதிய விஷயங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. சாட்சி கையெழுத்து எதுவும் போடுற மாரி இருந்தா அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளையோட உயர்கல்வி படிப்புக்கு பார்த்தீங்கன்னா, செலவு செய்வதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கடன் எதுவும் குடுத்தீங்கன்னா, அதெல்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பணப்புழக்கம் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்சா பார்த்தீங்கன்னா, இரவு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்ணும் கருத்துமா இருக்கணும். நீங்க உடம்ப கெடுத்துக்கூடிய ஏதாவது விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தா, அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பார்த்தீங்கன்னா, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், வயிறு சம்பந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேனல இப்பதான் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.